ஒரு பிசினஸ்ல எப்படி லாபம் கொண்டு வருவது அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பேச போறோம் பாருங்க. என் இனிய தமிழ் நண்பர்களே வணக்கம். நிறைய பேர் பிசினஸ் பண்ணுவாங்க, ஆனால் பிசினஸ்ல எப்படி லாபம் கொண்டு வருதுன்னு யோசனை பண்ணுவாங்க. பாருங்க, என்ன பிசினஸ் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக சொல்றேன் பாருங்க. வளங்களை எஃபிஷியண்டாக யார் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் உண்டு பண்ணுறாங்களோ அது பேர் தான் பிஸ்னஸ். ரிசோர்ஸுகளை பல டைப் ரிசோர்ஸ் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியல, ஃபிசிக்கல் ரிசோர்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ், ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ், இந்த மாதிரி நிறைய ரிசோர்ஸ் இருக்குது. அந்த வளங்களை யார் நன்றாக உபயோகம் செய்து லாபத்தை கொண்டு வருகிறார்களோ அவர்கள் தான் பிஸ்னஸ்காரங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்? ஒன்று, ரிசோர்ஸுகளை நல்லா யூஸ் பண்ண கற்றுக்கணும். ரெண்டு, அது நல்லா எஃபிஷியண்டாக ரொம்ப கூடுதல் ரிசல்ட் ஒன்ற மாதிரி செய்ய முடியணும். மூணு, என்ன, அதில் ப்ராஃபிட் உண்டு பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, 4 காரியங்களில் இம்ப்ரூவ் பண்ணுங்க, உங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி உறுதியாக கூடும். 4 விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணுங்க. இப்போ இருக்கிறத விட அந்த 4 விஷயத்தில் இம்ப்ரூவ் பண்ணுங்க, உங்களுடைய ப்ராஃபிட் கூடும், லாபம் கூடும் பிஸ்னஸில். ஒன்று, இம்ப்ரூவ் த பீப்புள். உங்களுடைய கூட நிற்கிறாங்கள் ஆளுகள், அவர்களை மேம்படுத்துங்கள். ஒரு ஆள் வேலைக்கு வந்துட்டாரு, அந்த ஆள் வந்ததை விட எப்படி அந்த ஆள் டெவலப் பண்ணுறது, அதனுடைய திறமைகளை, அறிவை, அந்த ஆளுக்கு வேண்ட காரியங்களை, பிஹேவியர்லாம் எப்படி, அதனுடைய திங்கிங் பேட்டர்ன் இதெல்லாம் எப்படி மேம்படுத்துவது அப்படின்னு. ஏன்னா ஆளுகள் தான் பிஸ்னஸ். உங்கள் கூட இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் பிஸ்னஸ். அவங்க தான் இந்த பிஸ்னஸ், அவங்க தான் லாபம் கொண்டு வருவாங்க, அவங்க தான் ரெவென்யூ கொண்டு வருவாங்க, அவங்க தான் இந்த கம்பெனிக்கு நல்ல பேரும் கெட்ட பேரும் கொண்டு வருவாங்க. அதனால் அவங்கள எப்படி மேம்படுத்துவதுன்னு சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. அவங்களுக்கு பயிற்சிகள் கொடுங்கள். இன்டர்னல் ட்ரைனிங், எக்ஸ்டர்னல் ட்ரைனிங். இன்டர்னல்னா உங்களுக்குள்ளே நீங்கள் கொடுக்குற ட்ரைனிங், வெளியே இருந்து ஆளை கொண்டு வந்து கொடுக்குறது எக்ஸ்டர்னல் ட்ரைனிங். அந்த மாதிரி ட்ரைனிங்கள் கொடுங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை ரிவ்யூ பண்ணுங்கள். அவங்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸை ரிவ்யூ பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கொடுத்து அவங்களை மேம்படுத்தி கொண்டே இருங்கள். ஏனென்றால் உங்கள் கூட இருக்கவங்க மேம்பட்டால் மட்டும்தான் உங்களுடைய நிறுவனம் மேம்படும். அப்போ தான் லாபம் வரும். எஃபிஷியன்சி கூடணும்னா இம்ப்ரூவ் யுவர் பீப்புள். ஒன்று. ரெண்டு, இம்ப்ரூவ் யுவர் ப்ராசஸ். உங்களுடைய செயல்முறையை இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஏன்னா செயல்முறை தான் ரிசல்ட் கொண்டு வரும். ஒரு பிசினஸ் எப்படி பண்றதுன்னு ஒரு செயல்முறை இருக்கும்ல, ப்ராசஸ் அண்ட் சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு வேலைக்கு வந்துட்டேன், இந்த வேலையை எப்படி செய்ய வேண்டும் என்று கரெக்டாக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதான் சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ்ங்கிறது. அதை எப்படி மேம்படுத்திக் கொள்வது? ஏன்னா இப்போ நம்ம சாப்பிடணும், அது இப்படியும் சாப்பிடலாம், இப்படியும் சாப்பிடலாம். அதை இப்படி சாப்பிட்றது கூடுதல் ரிசல்ட்டு, இது நம்ம டைம் எடுக்கும்ல, இது படாமல் சாப்பிட்றலாம்ல. அப்போ அந்த செயல்முறை எப்படி பண்ண வேண்டும், எப்படி எளிதாக ரிசல்ட்டு கிட்டுக்கிற செயல்முறை இருக்க வேண்டும். அப்போ ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்மால் ப்ராசஸுக்காக பணம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. பில்டிங் வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க. ஆனால் அந்த பில்டிங்கும் காரும் உருவாவதற்கு காரணமே அந்த பிஸ்னஸில் இருக்கிற ப்ராசஸ் தான். ப்ராசஸ் உண்டு பண்ணுறதுக்கு பணம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க நம்ம பிஸ்னஸ்காரங்க. பெரிய தப்பு. அப்போ ஒன்று, பீப்புள் இம்ப்ரூவ் பண்ணுங்க. ரெண்டு, ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணுங்க, செயல்முறைகளை இம்ப்ரூவ் பண்ணுங்க. மூன்று, டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணுங்க, தொழில்நுட்பத்தை இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஏன்னா தொழில்நுட்பம் இல்லைன்னா இன்னைக்கு பிஸ்னஸே இல்லை. நீங்களும் நான் ஒரே கம்பெனி நடத்துகிறோம். உங்கள் கம்பெனியில் இருக்கிற தொழில்நுட்பம் மிகுந்ததாக இருக்கிறது, என்னுடைய கம்பெனியில் தொழில்நுட்பம் அவ்வளோ மிகுந்ததாக இல்லை. நான் எப்படி உங்கள் கூட போட்டி போட முடியும்? ஒரே ரிப்பீட்டடாக பண்ணுற ஒரு வேலை, அதுக்கு ஒரு தொழில்நுட்பத்தை வைத்து தன்னால் செஞ்சிருவது, ஆட்டோமேட் பண்ணிடலாம். ஆனால் நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். அதுக்கு ஒரு ஆளை வைக்கிறோம், அந்த ஆளை வைக்கிறோம் ரொம்ப. ஸோ தொழில்நுட்பத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா பிஸ்னஸ்லேருந்து நம்ம போலும் தெரியாமல் அவுட் ஆகிடுவோம். ஏன்னா டெக்னாலஜி தான் இந்த உலகத்தையே ஆழ்ந்துக்கிட்டு இருக்குப்போ. ஸோ இம்ப்ரூவ் யர் டெக்னாலஜி. தேர்ட் எலமெண்ட். 4வது கேட்குறீங்களா, டூல்ஸ், கருவிகளை மேம்படுத்துங்கள். அப்படின்னு என்ன டூல்ஸ் அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே இருந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு ஏறணும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் தாண்டி ஏறலான்னு நினைக்கிறீங்க, இல்லைன்னா செவரில் இப்படி அடித்து பிடிச்சி ஏறலான்னு நினைக்கிறீங்க, இல்லைன்னா என்ன பண்ணுறீங்க, ஒரு ஏணி வச்சுக்கலான்னு நினைக்கிறீங்க. ஏணிங்கிறது ஒரு டூல், ஒரு கருவி, எளிதாக மேலே செல்வதற்கான ஒரு கருவி. எலிவேட்டர் அதை விட வேகமாக போகிறதுக்கான ஒரு கருவி.
இந்த மாதிரி கருவிகளை பிசினஸில் ரிசல்ட் கொண்டு வருவதற்கு சில கருவிகளை டூல்ஸை யூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு சேல்ஸ்மேன் கூப்பிட்டுட்டு ஒரு ஆளை ஒரு கஸ்டமரை கூப்பிட்டுட்டு இங்கே எழுதி வைக்கிறார், இன்னும் ஆளை இந்த டைமில் கூப்பிட்டேன். அப்போ அவர் சொன்னார் 3 நாள் கழிச்சு கூப்பிடு. அப்போ 3 நாளுக்கு அப்புறம் இந்த பேப்பர் எடுத்து பார்த்து நான் என்ன பேசுகிறேன்னு பார்த்து கூப்பிடணும். அதுக்கு பதிலாக சிஆர்எம் அப்படிங்கிற ஒரு டூலை யூஸ் பண்ணுறீங்க, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டூலை யூஸ் பண்ணுறீங்க. ரொம்ப ஈஸி இல்லையா? நம்ம அந்த டைமில் 3 நாளுக்கு முன்னாடி என்ன பேசணும் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். 3 நாள் அந்த 3 நாள் தாண்டினப்போ கரெக்டாக அந்த டைமில் நமக்கு ரிமைண்டர் தரும். அப்படியே அந்த 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 வேலை செய்கிற ஆளின் வேலையை எளிதாக்குகிறது. அது எளிதாக்குற போது அந்த ஆள் ஃபாஸ்ட்டாக பண்ணுவான்ல. ஸோ டூல்ஸ் உண்டு பண்ணுங்கள். பல பிஸ்னஸ்லேயும் ரிசல்ட் வராததுக்கு காரணம், டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாததுக்கு காரணம், அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுவதற்கு தேவையான டூல்ஸை உண்டு பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறார் இந்த பிஸ்னஸ் மேன். அதனால பிரச்சனை. அப்போ நண்பர்களே, இந்த 4 விஷயத்தை மேம்படுத்துங்கள், பிஸ்னஸில் ப்ராஃபிட் வரும். 1, பீப்புளை மேம்படுத்துங்கள், ப்ராசஸை மேம்படுத்துங்கள். 3, டெக்னாலஜியை, தொழில்நுட்பத்தை மேம்படுத்துங்கள், கருவிகளை, டூல்ஸை மேம்படுத்துங்கள். உங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி கூடும். ப்ராஃபிட் கூடுகிற போது தான் ஒரு பிஸ்னஸ் சஸ்டெயினபிளாக செழுமையாக இருக்கும். அப்படி இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வாரம் புதிய வீடியோவாக மீண்டும் பார்க்கலாம். மிக்க நன்றி.